எல்லோரிடத்திலையுமே இறைவன் இருக்கிறார். அதனாலதான் எப்படி நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது என்ன சொல்றோம், வணக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வணக்கமானது அந்த மனிதனுக்கு கொடுப்பதல்ல, அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தியை குறிக்கிறது. அந்த இறை சக்தியைத்தான் நாம் வணங்குகிறோம். எல்லோருடைய உள்ளத்திலையுமே இறைவனானவர் உறைந்து கொண்டிருக்கிறார். எதற்காக ஆலயத்திற்கு சொல்றோம் சொன்னா, நமக்கு ஒரு எனர்ஜிங்கிறது குறைஞ்சிடுச்சு அப்படின்னும் பொழுது அந்த எனர்ஜியை நம்ம மறுபடியும் பெறுவதற்காக நம்ம அந்த இடத்திற்கு போகிறோமே தவிர, இறைவனானவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்கின்ற அந்த அடிப்படை உண்மையைத்தான் நம்முடைய இந்து மதமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தினமும் கோவிலுக்கு போக வேண்டும், ஒரு நாளைக்கு இத்தனை முறை வணங்க வேண்டும் போன்ற விதிமுறைகள் இந்து மதத்தில் இல்லையே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஒரு நாளைக்கு இத்தனை முறை வணங்க வேண்டும் இறைவனை போன்ற விதிமுறைகள்லாம் நம்மளுடைய இதுல கட்டாயப்படுத்தலையே, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். ஒரே வரியில பதில் சொல்லணும்னா, உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதாவது இந்த ஊன் உடம்பே ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்திலே உன்னுடைய உள்ளத்திலே இறைவன் உறைந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்முடைய மதமானது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்புறம் எதுக்கு சார் இவ்வளவு பெரிய கோவில்லாம் கட்டி வச்சிருக்கான்னு சொன்னா, நமக்குள்ளாக ஒரு இறை சக்திங்கிறது இருக்கு இல்லையா? அந்த இறை சக்தியை அப்பப்போ போய் நம்ம அந்த சக்திக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டு வரணும், ஒரு சார்ஜ் ஏத்துற மாதிரின்னு கூட வச்சுக்கலாமே. ஆக எல்லோரிடத்திலையுமே இறைவனானவர் இருந்து கொண்டிருக்கிறார். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றார். எனக்குள்ளாக இருக்கின்ற இறைவனை நான் உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மதமானது நமக்கு வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறது. எல்லோரிடத்திலையுமே இறைவன் இருக்கிறார். அதனாலதான் எப்படி நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது என்ன சொல்றோம், வணக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வணக்கமானது அந்த மனிதனுக்கு கொடுப்பதல்ல, அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தியை குறிக்கிறது. அந்த இறை சக்தியைத்தான் நாம் வணங்குகிறோம். எல்லோருடைய உள்ளத்திலையுமே இறைவனானவர் உறைந்து கொண்டிருக்கிறார். இதனைத்தான் நம்முடைய மதமானது வலியுறுத்துகிறது. அதுக்காக கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல, அப்பப்ப கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்கணும். எதற்காக போகணும்னு சொன்னா, இப்ப நம்ம செல்போன் தான் இருக்குல்ல, செல்போன்ல ஒரு பேட்டரிங்கிறது இருக்கு, இருந்தாலும் பேட்டரி அப்பப்போ டவுன் ஆயிடுது இல்ல, அதற்கு ஒரு சார்ஜருங்கிறது தேவைப்படுறது தானே. அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டாதானே அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய சக்தியானது மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது அல்லவா? அதுபோலத்தான் நம்முடைய உடம்பிற்குள்ளாகவும் ஒரு சக்தி என்பது இருக்கிறது, இறை சக்தி என்பது நிறைந்திருக்கிறது. அது அப்பப்போ அந்த சார்ஜ் ஆனது அதுல இறங்கிடுறது. அந்த சார்ஜை திரும்ப நம்ம ஏத்திக்கணும்னு சொன்னா அதற்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கும் பொழுது மீண்டும் அங்கிருக்கக்கூடிய அந்த சக்தியானது நேரடியாக ஊடுருவி நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்தியினை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆக இத்தனை நேரம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள் சொன்னா, திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திருக்கீமா? 3 காலங்களிலுமே நாம் இறைவனை வணங்க வேண்டும் சொல்லிட்டார். இறைவன் என்று எதனை குறிப்பிடுகிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, இந்த இயற்கையை குறிப்பிடுகிறார்கள். இயற்கையிலேயே வரக்கூடிய அந்த சூரியனை குறிப்பிடுகிறார்கள். ஆக சூரியனை அதிகாலை பொழுதிலே சூரிய உதயத்திற்கு முன்னதாக வணங்க வேண்டும், ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தினை சொல்லி வணங்க வேண்டும், அல்லது அந்த சந்தியாவந்தன மந்திரங்களை சொல்லி வணங்க வேண்டும். சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது மாத்தியான்னிகம்னு சொல்லுவார், அந்த நேரத்திலும் வணங்க வேண்டும். மறுபடியும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக, அந்த சூரியன் இருக்கின்ற வேளையிலேயே அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் ஒரு முறை வணங்க வேண்டும் சொல்லியிருக்கார். இப்படி இந்த இயற்கையை வணங்குவதன் மூலமாக நாம் இறைவனையே வணங்குவதாகத்தான் தாத்பரியம். ஆக நம்முடைய மதத்திலும் உண்டு, 3 வேளையும் இறைவனை வணங்க வேண்டும் சொல்லி கொடுத்திருக்கா. இது போக ஒவ்வொரு வேளையிலுமே நாம் உணவருந்துகிறோம் அல்லவா? அந்த உணவினை அருந்துவதற்கு முன்னதாக, சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னதாக என்ன நினைக்கணும்னு சொன்னா, இறைவா இந்த நேரத்திலே நீ எனக்கு என்னுடைய பசியினை ஆற்றுவதற்காக படி அளந்திருக்கிறாய். இதே போல உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பசியின்றி எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை வைத்துத்தான் நம்ம சாப்பாட்டிலேயே கை வைக்கணும்னு சொல்றார். ஆக நமக்கு உணவும் தெய்வம் தான், சாப்பாடுங்கிறதையும் தெய்வமாத்தான் சொல்லி கொடுத்திருக்கா. நாம் காணுகின்ற பொருட்களில் எல்லாம் நீதான் நிறைந்திருக்கிறாய் என்பது போல இறைவன் இல்லாத இடமே இல்லை. சர்வ வியாபினகான்னு சொல்லுவா.
சர்வ வியாபினஹா விஷ்ணு அப்படின்னே சொல்லுவா. விஷ்ணுன்னு சொன்னா எல்லா இடத்திலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். நம்ம இறைவனை தேடி தனியாக ஆலயத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் அதே நேரத்திலே எதற்காக ஆலயத்திற்கு சொல்றோம் சொன்னா, நமக்கு ஒரு எனர்ஜிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது அந்த எனர்ஜியை நம்ம மறுபடியும் பெறுவதற்காக நம்ம அந்த இடத்திற்கு போகிறோமே தவிர, இறைவனானவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்கின்ற அந்த அடிப்படை உண்மையைத்தான் நம்முடைய இந்து மதமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. எல்லா இடங்களிலுமே இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான், காணுகின்ற பொருட்களில் அனைவற்றிலுமே அவன் காட்சி அளிக்கிறான் என்ற அந்த அடிப்படை தாற்பயத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அதனாலதான் கட்டாயப்படுத்தப்படவில்லை, நீ அவசியம் போய்த்தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லல. ஆனா எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அங்க வா, என்னிடத்திலே நீ வரும் பொழுது உனக்கான அத்தனை சக்திகளையும் நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய மூலவரானவர் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆக நாம் இருக்கின்ற இடத்திலேயே உள்ளம் பெறும் கோவில் உன் உடம்பு ஆலயம் என்பதை உணர்ந்து விட்டாலே போதுமானது. இறை சக்தியானது தன்னால் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.